அல்லாஹ்வுடைய மகத்தான பேர் அருளால் நாம் எல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம். பல நபிமார்களுடைய உறவினர்களுக்கு கிடைக்காத இந்த கொள்கை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பேணி பாதுகாத்து நம்முடைய நாளை மறுமையினுடைய வாழ்க்கைக்கு வெற்றிகளமாக நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சாத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை? சாத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் தன்னுடைய பெற்றோருக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க, தன்னுடைய தாய்க்கு எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த தாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தாய் ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, பெற்றோரை பேண வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதாக நீ சொல்கிற, நான் சொல்கிறேன் இந்த மார்க்கத்தை விட்டு நீ வந்துடு, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிடு என்று அவங்களுடைய தாய் சொல்கிறாங்க. நீ தான் பெற்றோர் சொல்கிறத கேட்கணும், பெற்றோரை பேணணும்னு சொல்கிற, நான் சொல்கிறேன் இந்த மார்க்கத்தை விட்டு வந்துடு அப்படின்னு அவங்களுடைய தாய் சொல்கிறாங்க. என்ன, எந்த அளவுக்கு சொல்கிறாங்க? நீ இந்த மார்க்கத்தை விட்டு வரவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணி குடிக்க மாட்டேன், பட்டினியாகவே கிடப்பேன் என்று பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இது அப்படி தொடருது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் இப்படியே தொடர்ந்து பட்டினியாக இருக்கிறாங்க. உமாரா என்று சொல்லக்கூடிய அவர் சகோதரர் ஒரு நாள் மயக்கப்பட்டு விழும்போது அவங்கள தூக்கி அவர்களுக்கான உணவை கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த சாத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் என்ன செஞ்சாரு? எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நான் இந்த மார்க்கத்தை விட்டு போகலைன்னு சொன்னால் எங்கள் அம்மா தற்கொலை செஞ்சுக்கிடுவாங்க இப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை விட்டு தடம் புரண்டு போயிட்டாங்களா? உறுதியாக நின்றார்கள். ஏன்? ஏனென்றால் இது சத்திய கொள்கை. இந்த கொள்கையிலே பயணித்தால் தான் மறுமையில் வெற்றி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களை பாருங்க, எங்க அம்மா இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்ய சொன்னா திருமணம் செய்யறாங்க, வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ண சொன்னா வாங்குறாங்க. ஒரு அம்மா ஏதாவது பிளாக்மெயில் பண்ணா, சொந்தக்காரங்க ஏதாவது திட்டுனா இந்த கொள்கையை விட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த கொள்கையை யார் ஏற்றுக்கொண்டது? எதற்காக? தாய் தந்தைக்காகவா? உறவினர்களுக்காகவா? இல்லது உலக மக்கள் யாரேனும் எதுவும் சொல்லுவார்கள் என்பதற்காகவா? எவ்வளவு பேர் எதிர்ப்பு வந்தாலும், தன்னுடைய குடும்பத்திலிருந்து வந்தாலும், தாயிடத்தில் வந்தாலும், தந்தையிடத்தில் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நின்று நம்முடைய மறுமை வாழ்க்கையை கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டால் இந்த உலகத்திலும் நாம் இன்ஷா அல்லாஹ் வெற்றியை அடைய முடியும், நாளை மறுமையிலும் நாம் வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? இன்னைக்கு நம்முடைய நிலை இந்த அளவுக்கு உறுதியா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ விஷயங்கள்ல கொள்கையை விட்டு தடம் புரள்றோம். இந்த திருமணம் என்று வந்து விட்டால் இளைஞர்கள் போயிடுறாங்க. எத்தனை இளைஞர்கள் திருமண விஷயத்தில் தடம் புரளக்கூடிய நிலை இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், நிர்வாகியாக இருக்கக்கூடியவங்க அல்லது நிர்வாகிகளுடைய பிள்ளைகள் திருமணம் என்று வந்து விட்டால் போயிடறாங்களே, தப்தர் தூக்கிட்டு இணை வைக்கக்கூடிய பள்ளிகளில் போய் அவங்க செய்யக்கூடிய திருமணத்தில் கலந்துக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளையை இணை வைக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கோ அல்லது இணை வைக்கக்கூடிய பெண்ணுக்கோ திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போ 20 வருஷம் 30 வருஷம் பிரச்சாரம் செஞ்சோம், 20 வருஷம் நான் வந்து தௌஹீத்வாதி, ஆரம்ப கட்ட தௌஹீத்வாதி. அப்போ எங்கே போச்சு கொள்கை? கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிருச்சு. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் என்பது பிறருக்காக இல்லை, என்னுடைய மறுமையினுடைய வெற்றிக்காக என்பதை கருத்தில் கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்.